முன்பதாவி ராவணன் தன் முதுமுதல் இலங்கை வேவித்து அன்பினால் அனுமன் வந்து அங்கடியினை பணிய நின்னார்க்கு என்பலாம் உருகி உக்கிட்டு என்னுடைய நெஞ்சமென்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியனேனே. ஆழ்வார்களுக்குள்ளே திருமங்கை ஆழ்வார் கலியன் திருக்குறுந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அருளுகிறார். பகவானிடத்துல சமர்ப்பிப்பதற்கு என்னிடத்துல என்ன இருக்கிறது? அன்பினால் என்னுடைய மனசுல ராம பக்திங்கிறது மட்டும்தான் இருக்கு. புஷ்பமோ தீர்த்தமோ தூபமோ தீபமோ எதை சமர்ப்பிக்கிறதுன்னு தெரியவில்லை. ஆனா ராம பக்திங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் என்னிடத்துல இருக்கிறது. அதையே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். நாம் அனைவரும் வந்திருக்கக்கூடிய இடம் சிந்தாமணி என்கிற இடம். ரங்கநாச்சியார சேவித்துக் கொண்டோம். அங்கிருந்து எந்த இடத்துல இருந்து ராமன் மறைந்திருந்து பானத்தை தொடுத்தானோ அந்த இடத்தை அடைந்திருக்கிறோம். வெளியில பார்த்தோம்னா ராமனுடைய திருவடி ராமபாதம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இருந்ததுன்னா குழப்பமே இல்லை. ரெண்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு சந்தேகமே. அது ரெண்டு பாதம் ரெண்டு இதுவா இருக்கு. அதுல ஒன்று புராண காலத்துல இருந்து இருப்பது. அதுக்கப்புறம் அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக நயா புதுசா ஒண்ணு பண்ணிருக்கா. அதனால ரெண்டுமே ராமனுடைய திருவடி. அடுத்து அங்கேயே ராம பானத்தை வரைஞ்சிருக்கா. ராமனுடைய வில் சார்ங்கம் கோதண்டம் அப்படின்னு பெயர். சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். ராமன் சார்ங்கம்ங்கிற பானத்தை தொட்டு விட்டா போதுமா, அதுவே ஒரு பானம் 2 ஆகும். 2 பானம் 10 பானம் ஆகும். 10 பானம் 100 பானம் ஆகும். அதனால ராமனுடைய வில்லு அம்பு அதோட இருக்கிறத நாம வெளியில சேவித்துக் கொண்டோம். அடுத்து இந்த இடத்துல பக்கத்திலேயே இன்னும் உள்ள போனோம்னா சின்னதா வச்சா எப்படி இருக்கும், பாறைக்கு நடுவுல ஜன்னல் வச்சா எப்படி இருக்கும், அந்த இடத்துல இருந்துதான் பானத்தை தொடுத்தாராம். ஆனா எல்லாராலையும் அந்த இடத்துக்குள்ள போக முடியுமான்னா தெரியாது. ராமால வர முடியுமான்னா கண்டிப்பா தெரியாது. அதனால சௌகரியத்துக்காக வெளியில வச்சிருக்கா. அதனால இப்படியே நாம அப்படியே உள்ள போனோம்னா கொஞ்ச தூரத்துல சின்னதா பாறைய குடைஞ்சு ஒரு ஜன்னல் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு கீழே இருந்துதான் ராமன் பானத்தை தொடுத்தான். இங்கிருந்து நேர அக்கறை. நாம இப்போ துங்கபத்ரா நதியினுடைய ஒரு கரையில இருக்கோம். அக்கறைக்கு பார்த்தோம்னா அந்த இடத்துலதான் சண்டை நடந்திருக்கு. அதனால ராம பானம் அப்படிங்கிறது அங்க வந்து வாலியினுடைய மார்பை பிளந்தது. அதனால அந்த இடத்துலதான் வாலியினுடைய சமாதி அப்படிங்கிறது இருக்கான். சமாதின்னு சொல்லக்கூடாது. வாலிக்கு அங்கதன் சம்ஸ்காரங்கள் எல்லாவற்றையும் செய்தான். அதனால அதனுடைய நினைவாக அந்த இடத்துல ஒரு மண்டபம் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல இங்க பாருங்க, ராமன், லக்ஷ்மணன், அதுக்கப்புறம் ஹனுமான், சுக்ரீவன், ஜாம்பவான், இவ அத்தனை பேரும் ஆலோசனை பண்றா அடுத்து என்ன செய்வது அப்படின்னு. முதல்ல சண்டைக்கு அழைத்தான். 2 பேரும் சண்டையிட்டார்கள். ராமபானம் வரல. அதனால சுக்ரீவன் திரும்ப ஓடி வந்துட்டான். வந்தவுடனே ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் இந்த இடத்துல இருக்கிறபடினால சுருக்கமா சொல்றேன். ராமா, உன்னால முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேனே. பேசாம இருந்த என்ன கிளப்பி விட்டு இப்படி அடி வாங்க வைத்து விட்டாயே, எதுக்காக நீ பானத்தை தொடுக்கவில்லை அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல சுக்ரீவா,
நீங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறீர்கள். 2 பேரும் ஒரு தாயினுடைய பிள்ளைகள், வேறு வேறு தகப்பனார். வாலியினுடைய தகப்பனார் இந்திரன், சுக்ரீவனுடைய தகப்பனார் சூரியன். ஆனா அவர் 2 பேரும் ஒரே அப்சர ஸ்திரிய ஆசைப்பட்டார்கள், தங்கள் தங்கள் வீரியத்தை செலுத்தினார்கள். அதனால இந்திரனுடைய அம்சமாக வாலி பிறந்தான், சூரியனுடைய அம்சமாக சுக்ரீவன் பிறந்தான். அதனால மூத்த பிள்ளை வாலி, இளைய பிள்ளை சுக்ரீவன். அதனாலதான் மூத்தவனான வாலிக்கு பட்டம் கட்டினார். இப்போ சண்டை நடக்கும்போது 2 பேருடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கு, 2 பேருடைய குரலும் ஒரே மாதிரி இருக்கு, 2 பேருடைய செயல்களும் சேஷ்டிதங்களும் ஒரே மாதிரி இருக்கு. குரங்கு எப்படி கிச் 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 கின்னு ஒரு ஒலி எழுப்பும், அது 2 பேரும் ஒரே மாதிரி பண்றா. அது தோளை தட்டிக்கும், தொடைய தட்டிக்கும். அப்ப குரங்கனுடைய செயல்களும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால யாரு சுக்ரீவன் யாரு வாலி அப்படின்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. தெரியாம வாலிக்கு பதிலா ஓ மேல பானத்தை தொடுத்தால் என்ன செய்வது? அக்னி சாட்சியா சக்கியம் செய்தோமே, தோழமை கொண்டோமே, மாத்தி ஓ மேல பானத்தை பிரயோகம் பண்ணிட்டா பெரும் அனர்த்தம் உண்டாகி விடுமே, அதுக்காகத்தான் பானத்தை செலுத்தவே இல்லை. அப்படின்னா அடி வாங்கியே எனக்கு பிராணன் போயிருக்குமே, அது பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு ராமனிடத்துல கேட்க, சுக்ரீவா உன்னை பத்தி எனக்கு நன்னா தெரியும், நீ ஓடி வந்துடுவேன்னு தெரியும். வாலிக்கு பயந்து எத்தனையோ இடத்துல ஓடி இருக்கான், அடி வாங்கி. இது ராமன் கூப்பிட உடனே போய் சண்டை போட்டது கூப்பிட்டது முதல் முறை இல்லை, பல முறை வாலிய சண்டைக்கு வான்னு கூப்பிடுவான், அடிபட்டு ஓடி வந்துடுவான். அந்த சரித்திரங்கள் எல்லாத்தையும் ராமன் அறிந்திருக்கிறான். அதனால நீ எப்படியும் ஓடி வந்துடுவேன்னு தெரியும், அதனால பானத்தை தொடுக்கல. அடுத்து என்ன செய்வது அப்படின்னு இந்த இடத்துல ஆலோசனை பண்ணாலாம். இந்த இடத்துல சிந்தா, சிந்தான்னா கவலை, கவலைன்னு சொல்றதை காட்டிலும் ஆலோசனை, உயர்ந்த ஒரு ஆலோசனைய இந்த இடத்துல செய்தா இல்லையா. மணி அப்படின்னா சிறந்தது, உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல டிஸ்கஷன் நடந்தது, ஒரு உயர்ந்த ஒரு முடிவை அவர்கள் எட்டினார்கள். அதனால இந்த இடத்துக்கு சிந்தாமணி அப்படின்னு பெயர். இந்த இடமே சிந்தாமணி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு தான் பேர். நரசிம்மர் சன்னதி இருக்கு இல்லையா, தாயார் சன்னதி இருக்கு, அதுக்கப்புறம் இந்த பானம் இருக்கக்கூடிய இடம், இந்த இடம், அடுத்தது இது அத்தனையுமே சிந்தாமணி அப்படின்னு பெயர். அதனால இந்த இடத்துல சிந்தா, சிந்தை அப்படின்னா கவலை, கவலையை போக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு ஆலோசனை பண்ணினாலாம். அதனால இந்த இடத்துக்கு சிந்தாமணி அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. ஒரு முடிவு பண்ணினா என்னன்னா, 2 பேருக்கும் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு அடையாளம் பண்ணணும் அப்படின்னு கஜ புஷ்ப மாலை, கஜ புஷ்ப மாலை, அந்த கஜ புஷ்ப மாலைய லக்ஷ்மணன் சுக்ரீவனுடைய கழுத்துல சேர்த்தான். அதுக்கப்புறம் அவன் திரும்ப போறான். அப்போ சப்த ஜனர்கள் அப்படிங்கிற ரிஷி, அவர்களுடைய தபஸ கொலைக்கணுங்கிறதுக்காக தேவேந்திரன் 100 அப்சர ஸ்திரீகளை அனுப்பினானாம். அப்சர ஸ்திரீகளும் இன்னைக்கும் ஒரு கிணறு இருக்கான், அந்த கிணத்துக்குள்ள அவர் தவம் புரிந்து கொண்டிருக்கிறாராம். அவரை தபத்தை குலைக்கணுங்கிறதுக்காக 100 பேரும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார்களாம். அவர்களை சேவித்து அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் சுக்ரீவன் செல்லுகிறான். ராமன் இந்த இடத்துல இருந்து பானத்தை தொடுத்தான், வாலிய வதம் பண்ணினான் அப்படின்னு காட்டுகிறார். அதனால அங்கதனை கொண்டு வாலிக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாவற்றையும் செய்தார். அதனால அது அந்த இடத்துல இருக்கு. எந்த இடத்துல சண்டை நடந்ததோ அந்த இடத்துல பார்த்தோம்னா பாறைக்கு நடுவிலேயே அப்படியே ரத்த பிந்துக்கள்லாம் தெரித்திருப்பதை காணலாம். அதனால அந்த இடம். அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ராஜா பேர் சொன்னார், கிருஷ்ணதேவராயர். அந்த கிருஷ்ணதேவராயர் தான் இந்த இடத்தெல்லாம்
செப்பனிட்டு பண்ணினாராம். அதனால அவருடைய சமாதி அப்படிங்கிறது பக்கத்துல ஒரு 64 கால் மண்டபம் அதுக்கு பக்கத்துல இருக்கு. அதையும் தாண்டினா நவபிருந்தாவன் அப்படிங்கிற இடம். எந்த இடத்துல இருந்து தியாகராஜர் அதாவது ராகவேந்திரர் அவர் வைகுண்டத்துக்கு சென்றாரோ அந்த இடம் நவபிருந்தாவன் அப்படின்னு பெயர். அதனால அது வரைக்கும் எல்லாவற்றையும் செப்பனிட்டு கொடுத்திருக்கிறார்னு தெரிவித்திருக்கிறார். அதனால இந்த இடத்துல இருந்து நாம் அந்த சரித்திரத்தை ஒரு 2 நிமிஷம் நாம நினைத்து கொண்டோம். வெகு அற்புதமாக ஹிந்திலையும் தெலுங்குலையும் சொல்லியிருக்கா. அதனால அவர்களுக்கும் ராம பக்திங்கிறது மேல மேல வளர வேணும். வர்றவா எல்லாருக்கும் ராமனை பற்றி நிறைய சொல்லணும் அப்படின்னு ராமச்சந்திரன் சீதாராமனுடைய திருவடி தாமரைகளிலே பிரார்த்தித்து கொண்டு, ஏன்னா ஒரே ஒரு சரித்திரம் மட்டும் சொல்லட்டுமா? அப்துல் கலாம் அவர் ஜனாதிபதி ஆன உடனே அவரிடத்துல பேட்டி கேட்டாலாம், நீர் இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாலாம். அப்பா அவர் என்ன சொன்னார்னா, எங்க அப்பா ஒரு படகோட்டி, ஃபிஷர்மேன். ராமேஸ்வரத்துல தனுஷ்கோடின்னு ஒரு இடம், அது சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடம். அப்போ இங்கிருந்து போட்டுல அந்த தனுஷ்கோடியில ஒரு ராமர் கோவில் இருக்கு. போட்டுல கூட்டிட்டு போய் விடுவா. அவ போய் ராமனை சேவிச்ச உடனே திரும்ப கூட்டிட்டு வருவா. அப்ப ராம பக்தர்களை இங்கிருந்து அங்க கூட்டிட்டு போய் விட்டார் இல்லையா எங்க தகப்பனார், அந்த புண்ணியத்தினாலதான் இன்னைக்கு நான் ஜனாதிபதி ஆயிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதனால ராம பக்தர்கள் அவர்களுடைய அனுகிரகத்தினாலதான் நான் இவ்வளவு பெரிய ஜனாதிபதி ஆயிருக்கிறேன்னு அவர் சொன்னாராம். அதனால அதே போல இங்கு வரக்கூடிய ராம பக்தர்களுக்கெல்லாம் நிறைய சொல்லணும் அப்படின்னு ராமனிடத்துல பிரார்த்தித்து கொண்டு இந்த இடத்துல இருந்து நாமும் புறப்படுவோம். ராமனுடைய வலிமைய, தன்னுடைய திருவடிய பணிந்தவர்களை ஒரு காலம் கைவிட மாட்டான், ஆபத் பாந்தவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து நாமும் அறிந்து கொள்வோம். ஆபத் பாந்தவன் ஸ்ரீராமன் என்பதை அறிந்து கொள்வோம். ராமனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த இடம் என்னன்னைக்கு இதே போல ராம பக்திய வளர்த்து கொடுக்கக்கூடிய இடமாகவே இருக்க வேணும். நமக்கு பிற்பாடு நம்முடைய பிள்ளைகள், அப்புறம் அவர்களுடைய பிள்ளைகள் வழி வழியா என்றென்றும் இந்த இடத்தை வந்து சேவிக்கணும். ராம பக்திய பின்புள்ளவர்களும் வளர்த்து கொள்ள வேணுமாய் நாம பிரார்த்தித்துக் கொண்டு இந்த இடத்துல இருந்து புறப்படுவோம். வரும்போது ராமராவண யுத்தம் முடிஞ்சு புஷ்பக விமானத்துல வந்தாலும், அப்படி புஷ்பக விமானத்துல வரும்போது கிஷ்கிந்தையில அப்படியே இறங்கிட்டாலாம். பௌராணிகர்கள்லாம் சொல்லுவா, வால்மீகி ராமாயணத்துல ஸ்பஷ்டமா இல்லை. அத்தனை பேரும் இறங்கின உடனே எனக்காக இந்த வானரங்கள்லாம் பிராணனை விட்டதே, அந்த வானரங்களுடைய பத்னிமார்களையும் அழைத்து கொண்டு வரட்டும், ராம பட்டாபிஷேகத்தை அவர்களும் காணட்டும் அப்படின்னு சொன்னாராம். அதனால எல்லா வானர ஸ்திரீகளும் வந்து புஷ்பக விமானத்துல ஏறிக்கொண்டார்கள். அவர்களும் ராம பட்டாபிஷேகத்தை கண்டார்கள் அப்படின்னு பௌராணிகர்கள்லாம் தெரிவிப்பா. எல்லாரும் சீதை அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தாலாம். ஓ, இந்த சீதைக்காகத்தான் ராமன் இந்த பாடுபட்டானா, இந்த சீதைக்காகத்தான் நம்முடைய மகாராஜா வானர வீரர்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்றாரா அப்படின்னு பார்த்தாலாம். சீதையினுடைய வயிறு ஒட்டி இருந்துதான். குரங்கனுடைய வயிறு நல்லா பெருசா இருக்கும். இது என்ன வயிறே இல்லையே அப்படின்னு சொன்னாலாம். சீதையினுடைய கண்ணு நல்லா பெருசா இருக்குமா, குரங்கனுடைய கண்ணு ஒடுங்கி இருக்கும். இது என்ன கண்ணு இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தாலாம். அதுக்கப்புறம் எல்லா குரங்குகளும் பார்த்து, அது என்ன சீதைக்கு வாலே இல்லையே அப்படின்னு சொன்னாலாம். அதனால குரங்குகள் அப்படிப்பட்ட வானர ஜாதிகளை கூட ராமன் அனுகிரகம் பண்ணினான் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து நாமும் அறிந்து கொள்ளலாம்.
சீதாராமனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி புறப்படுவோம்.